காலத்தை முன்னிட்டு அவசர கால கடனளிப்பு உத்தரவாத திட்டம் மேலும் நீட்டிப்பு என மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. அவசர கால கடனளிப்பு உத்தரவாத திட்டத்தை மேலும் நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை அல்லது இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் வரை எது முந்தையதோ அதுவரை இந்த திட்டம் நீட்டிக்கப்படுகிறது. நடப்பு பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் தேவைகளை அதிகரிக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தை இதுவரை பயன்படுத்தாதவர்களுக்கும் கடன் பெறும் வாய்ப்பை வழங்கும் வகையில் இத்திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவசர கால கடனளிப்பு உத்தரவாத திட்டத்தின் கீழ் இதுவரை 60.67 லட்சம் பேருக்கு ரூபாய் 2.03 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் ரூபாய் 1.47 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள், முத்ரா கடனாளிகள் உள்ளிட்டோர் பயனடையும் வகையில் தற்சார்பு இந்தியா தொகுப்பின் ஒரு பகுதியாக இந்த அவசர கால கடனளிப்பு உத்தரவாத திட்டம் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்புடன் சிறப்பு கடன் சாளரத்தின் கீழ் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டிற்காக 16 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு இரண்டாம் தவணையாக ரூபாய் 6000 கோடியை மத்திய அரசு வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதுவரை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கான சிறப்பு சாளரத்தின் கீழ் ரூபாய் 12000 கோடி கடன்களுக்கு நிதி அமைச்சகம் வழிவகுத்துள்ளது. கடன் வழங்குவதற்கான சிறப்பு சாளரத்தை 21 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்கள் தேர்வு செய்துள்ளன. ஆந்திரா, அசாம், பீகார், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மேகாலயா, ஒடிசா, தமிழ்நாடு, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.